ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம சூப்பரான பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் சோம்பு, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4-5 பேருக்கு தேவையான அளவு தான் செய்ய போகிறேன். பன்னீர் நான் வீட்டிலே ரெடி பண்ணது. ஹோம்மேடு பன்னீர் ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நான் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 4-5 ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகா, நான் 2.5 கிளாஸ் அரிசிக்கு 7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கணக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 3 வெங்காயம் ஆட் பண்ணுவேன். 2.5 கிளாஸுன்றனால நான் 7 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு நான் இதுலேயே ஆட் பண்ணிவிடுவேன். அதே ரேஷியோ தான் தக்காளியும், 6-7 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். எப்போயுமே பிரியாணிக்கு மல்லித்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே சில்லி மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3-3 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர், கேரட், பீன்ஸ். இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். மேஜராக பன்னீர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி கூட எல்லாமே ஆட் பண்ணதும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். நான் 2.5 கிளாஸ் அரிசின்றனால 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கனால 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வர அளவுக்கு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஊற்றின தண்ணிலாம் நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணியிருக்கலாம். சீரக சம்பா அரிசின்றனால நீங்கள் வெங்காயம் போட்டு வதக்கும் போது அரிசியை ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம டம் போடலாம். நம்ம ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி செஞ்ச சட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைங்க. இந்த மாதிரி வெயிட்டு தூக்கி வச்சோடனே 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ, பாய்.